நம்ம எல்லாரையும் விட அவங்க 2 பேர் தான் ஐயா மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கல. இந்த ஆதவன் படத்துல வடிவேல் ஐயா ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, டே என்னடா எப்போ பார்த்தாலும் செச்ச போடுறேன் போடுறேன்னு சும்மா பூச்சாட்டி காமிச்சிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீ போறியா இல்லை அந்த ஆளை நான் போடவா? அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கல. என்னடா அடிக்கிறிய நீங்கெல்லாம்? இப்போ பாடுறா நாங்கள் அடிக்கிறோம். இந்த முட்டா பயலுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் படுற பாடு இருக்கு. அந்த வாயை விட்டு வெளியில் சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஐயா மோகன் பகவத் இருக்கார்ல, அவர் ஐயா மோடியை நேரடியாகவே மூக்கில் குத்துனார். இவராவது பரவாயில்ல, மூக்கில் குத்துனார். சுப்பிரமணிய சாமி ஐயா மோடியோட அதே மூக்கில் மறுபடியும் குத்துறாருல பார்த்துக்கங்களேன். பைத்தியக்காரன்ட்டார்ப்பா. பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பார் கூத்தடை கோப்பு. இந்த 100 வருஷத்துல ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. குத்துயிரும் கொலையுயிருமா இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் ஐசியூவில் கொண்டு போய் வச்சு பொழப்பாமா மாட்டோமான்னு தெரியாம தான் பொழைச்சி இந்த 100 வருஷத்துக்கு வந்து நிற்கிது. இப்போ கோட்சே காந்தியை கொன்ன போதிலும், எமர்ஜென்சி இந்திரா காந்தி எடுத்துகிட்டு வந்த போதும், அப்புறம் இப்போ பாபர் மசூதி இடித்த போதும், ஒவ்வொரு முறையும் பல காலகட்டங்களில் தடை பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியில் அந்த பேட்டரி முடிய போகிற சமயத்தில் பவர் அப் பண்ணுவாங்க இல்லை, அந்த மாதிரி ரீசார்ஜ் ஆகி இப்போ ஓரளவுக்கு வந்து நிமிர்ந்து நிற்கிது ஆர்எஸ்எஸ். ஆக்சுவலி பொழைச்சி உடம்பு பூரா தையல் தான் ஆர்எஸ்எஸ்க்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சு வந்த ஆர்எஸ்எஸ்க்கு மாதிரி இப்போ முன்னாடி வந்து நிற்கிறது ஐயா மோடின்னு ஐயா மோகன் பகவத் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவரை சார்ந்த மொத்த அத்தனை பேரும் அந்த 3% முழுசாக ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் ஐயா மோடி. ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ளே மோடிக்கு ஆதரவு உண்டு, மோடிக்கு எதிர்ப்பும் உண்டு. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் பக்கம் முழுக்க ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் இப்போ ஐயா மோடியை கண்டா எருமை மேலே உட்காந்துருக்க மாதிரியே தெரியுதான் அவங்க கண்ணுக்கு. இப்போ ஐயா நட்டா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஐயா நட்டா ஓப்பனாக சொன்னாப்புலையே, பாசக வந்து ஆர்எஸ்எஸ் நம்பி இல்லை, ஆர்எஸ்எஸ் தான் பாசகவை நம்பி இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்று பாசகவை விட ஆர்எஸ்எஸ் ஒன்று அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது சொன்னாப்புல இல்லை. மறைமுகமாக அங்கே வந்து அப்படி இப்படி அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ நேரடியாகவே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் தான், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது உண்மையாக இருக்குமா இல்லை நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அடிச்சுக்கிறாங்களா? ஒரிஜினல் சண்டை மாதிரி தெரியலையே. ஆனால் நேரடியாகவே ஐயா மோடியை பல இடங்களில் மோகன் பகவத் முட்டி தட்டியிருக்காப்புல. அதாவது சில பேர் தன்னை கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தன் இங்கே இருக்கிறவன் எவனும் இங்கே கடவுள் இல்லை, அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் தான் கடவுள். ஊரை ஏமாத்துறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நேரடியாக ஐயா மோடி சொன்னாப்புல, நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை, எனக்கு என்னமோ நான் கடவுளோட நேரடி கனெக்ஷனில் பிறந்த மாதிரி இருக்கு. அவர் தாப்பா சொன்னாப்புல, நான் சொல்லலை. அதைத்தான் மோகன் பகவத் அப்படி சொல்லியிருந்தார். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த மசூதி எல்லாத்தையும் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம அங்கே பார்க்குறதா இருக்கட்டும், ராஜஸ்தானில் பார்க்குறதா இருக்கட்டும், வாரணாசியில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா மசூதியிலையும் இடிக்கிறதுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அது ஏன் அந்த மசூதி இடிக்கிறதுக்கு கிளம்புனாங்க அப்படின்னா, இப்போ சோகால் அந்த இந்துக்கள்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் ஒரு பாயிண்டில் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு இதை தவிர வேறு வழியே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷமாக ராமர் கோயிலை வச்சு இவங்க ஓட்டிட்டாங்கன்னு வைங்க, ஒப்பேத்துனாங்க 100 வருஷமாக வெறும் ராமர் கோயிலை வச்சு. ஆனால் ராமர் கோயிலை கட்டி முடித்ததுக்கப்புறம் ராமரே செருப்பை கட்டிக்கிட்டு விரட்டி விட்டாப்புல, ஓடிடு என் தொகுதிக்கெல்லாம் நீ வந்துடாத. ராமர் இத்தனை வருஷமாக என்னையை வச்சுதாடா ஒன்னியன்ட்டு. இப்போ ராமர் வேலைக்கு ஆகலை அப்படின்னோன்னே எல்லா இடங்கள்லையும் அதுக்கப்புறம் ராமரை முடித்த உடனேயே கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு கிளம்புனாங்க. ராம ஜென்ம பூமி முடித்தோடனே
ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது நம்ம ஒரு இடத்துல இனிமேல் நம்ம பேசுனா செல்ஃப் எடுக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் அப்படின்றதுக்காக இருக்கிற எல்லா மசூதியையும் அப்பயே சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே ஒரு அஜெண்டாவோட இந்தியாவுக்குள்ளே இருந்தது யாருன்னா ஆர்எஸ்எஸ். அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்தியாவில் இருக்க எல்லா மசூதியையும், அநேகமான மசூதிகளை அழிச்சு பொண்ணுன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நின்னது ஆர்எஸ்எஸ். ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது ஏன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து வேற எவனும் வர முடியாது, அது ஆர்எஸ்எஸ்க்கே நல்லா தெரியும். ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அந்த ப்ராடக்ட் மூலமாக ஆர்எஸ்எஸ் அடையாளம் தெரியாமல் மிதிச்சு, அதாவது இப்போ கண்ணாடி கிளாஸை எடுத்து கழுத்தில் குத்தி காலை மேலே வச்சுக்கு நிற்கிறாரு ஐயா மோடி ஆர்எஸ்எஸ்க்கு கிட்டத்தட்ட. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஆர்எஸ்எஸ் பெருசா பாசக பெருசான்றதுலாம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் பெருசா ஐயா மோடி பெருசா. இப்போ அவங்களோட கான்செப்ட் அப்படித்தான் வந்து நிற்குது. ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு இது வரைக்கும் விசுவாசமாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா மோடிக்கு தன்னோட விசுவாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னாடி எடுத்து வந்த, அதாவது தனக்கு கீழே இருக்கிறவங்க நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரே இதுவாக இல்லாமல் 2-3 அமைப்பாக, பஜ்ரங்கல், விஹெச்பி, நம்ம ஊரில் இந்து முன்னணி, இதெல்லாம் வந்து உருவாக்கி அங்கங்கே வச்சுருந்தா. இது எல்லாமே ஆர்எஸ்எஸோட கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணி இங்கே பண்ணுறதுக்கான வேலைகளை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த மத கலவரங்கள், அப்புறம் இந்த கடவுள் பேரை சொல்லி கலவரம் பண்ணுறது, இது அத்தனையுமே வந்து இவங்களோட அஜெண்டாவில் உள்ளே உட்கார்ந்து இருந்தது. ஆனால் இப்போ அவங்க உருவாக்குன அந்த குட்டி குட்டி அமைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது அத்தனையுமே இது ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே பாலிட்டிக்ஸ் சேராது. அதாவது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வேணால் ஆர்எஸ்எஸ் கொடுக்குமே தவிர நேரடி அரசியலில் ஆர்எஸ்எஸ் ஈடுபடாது. இந்த அமைப்புகளும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த அமைப்புகள் எல்லாம் பொலிட்டிக்கல் பவரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. அதாவது இங்கேருந்து கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனை இங்கே நம்ம பண்ணால் நாம் வெறும் இதுக்குள்ளே மட்டும் பவர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு சொசைட்டிக்குள்ளேயும் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கலாமே. அதே மாதிரி ஐயா மோடியும் இவங்க பண்ணுற விஷயங்களுக்கு நிறைய பதிலுக்கு அவரும் செய்கிறாரு அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸோட பெரிய கவலையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் திடீர்னு ஒரு அறிக்கை, இந்த மாதிரி மசூதியெல்லாம் தயவு செய்து இடிக்காதீங்க, அயோத்தி ராமர் கோயில் ரொம்ப காலமாக இருந்தது, அதனால அதை நம்ம செஞ்சோம். ஆனால் அதை காரணமாக வச்சுக்கிட்டு அதே ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்க எல்லா மசூதிக்கும் போயிட்டு இடிக்க கிளம்பிடாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அந்த இந்துத்துவ தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அவங்கள்ட்ட எப்படி சொல்லியிருக்காங்க, சில பேர் தான் இந்துக்களுடைய அடையாளம், இந்துக்களை காக்க வந்த கடவுள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அடையாளப்படுத்துறதுக்காக அமைதியாக இருக்கிற ஊருக்குள்ளே அடிதடியை கிளப்பி விட்டு ஆளுகளை ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க வச்சு அவங்க குளிர்காய நினைக்கிறாங்க. தயவு செய்து இதுக்கு இடம் கொடுத்துறாங்க. இது நேரடி ஐயா மோடியையும் அமித்ஷாவையும் யோகியையும் நேரடி அட்டாக். ஆனால் ஐயா யோகி ஒரு பயங்கரமான ஆர்எஸ்எஸ் விசுவாசி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா மோடி பெருசு, ஐயா மோடி வேணுமா இல்லை ஆர்எஸ்எஸ் வேணுமான்னு கேட்டால் யோகி கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் அந்த ஒரு பொலிட்டிக்கல் வலையில் மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு அந்த இடத்துல இருக்கிற பவர், ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க, மறுபடியும் இன்னொரு அட்டாக்கை தாங்கிறதுக்கு ஐயா யோகியால் முடியாது. அதனால அவர் அந்த இடத்துல பலப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா இது முழுக்க 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 அரசாங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஏன்னா இடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதும் அது இடிக்கிறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கும் அத்தனையும் அரசாங்க சார்பில் தான் எல்லாருமே இங்கேருந்து போகிறாங்க. ஆனால் இது இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது. எங்கே நாளை பின்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்க அத்தனை பேரும் இவர் வேஸ்ட்டு, இவர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார், இந்துக்களுக்காக மீட் எடுக்கிறது, இந்துக்களை காப்பாற்றுறது, இது அத்தனையுமே ஐயா மோடியினுடைய முயற்சியினால தான்
அப்படின்னு எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ஸை விட்டுட்டு அதுக்கு ஏற்கனவே பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஆர்எஸ்எஸ் பேசாமல் இருக்குது. ஆனால் இதை பண்ண ஒருவேளை மோகன் பகவத் போய் ஐயா மோடி முன்னாடி கையை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமோ அப்படின்ற ஒரு நினைப்பு இப்போ அத்தனை பேருக்கும் வந்துருச்சு. இவ்வளவு ஏன் ஐயா நிதின் கட்கரியை பிரதமர் வேட்பாளருக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் ஆர்எஸ்எஸ் முடிஞ்ச வரையும் பார்த்துருக்கு. ஆனால் இவங்க தான் எம்பி யார் நிற்கணும்னு சொன்னதையே இவங்க பெருசாக எடுத்துக்கலையே. அவங்க சொன்ன லிஸ்ட்டை கொடுங்கன்னு வாங்கிவிட்டு அந்த லிஸ்ட்டில் எவனுமே எம்பி சீட்டு கிடையாது, எல்லோரும் ரெக்கமெண்டேஷன் எவனும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுருந்தார். வெறும் எம்பிக்கே இந்த நிலைமைன்னா அப்போ பிரதமர் ரேஞ்சுக்கு என்ன ஆகுன்னு நினச்சிப்பார் விடுவாப்பிள்ளையா ஐயா மோடி. அதனால தான் இப்போ மோகன் பகவத் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் மோடி, அதாவது நமக்காக அவர் மோடி கூட சண்டை ஓடலை, அதை நல்லா தெரிஞ்சுங்க. அவரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவரோட பவரை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஐயா மோடியை நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்கார். இவர் ஒரு பக்கம் இருக்கார் ஐயா சுப்பிரமணிய சாமி, அவர் போகிற போக்கில் தெளிவாக சொல்கிறார், பைத்தியக்காரன் தாங்க இப்படி பண்ணுவேன், இப்படியே சொல்லிட்டார், பைத்தியக்காரன் தான் இப்படி பண்ணுவேன், எதை ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் சாத்தியத்துக்கு வழியே கிடையாது, செய்கிறது முட்டாப்பய செய்கிற வேலை. அவங்க சொல்கிற காரணம் அத்தனையும் மக்குப்பாயை தான் நம்பி உட்கார்ந்துருப்பேன், மற்றபடி வேறு எவனும் நம்ப மாட்டேன். சரிங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வரும்ல, கண்டிப்பாக வரும்ல, அதெல்லாம் வரவே வராது, பார்லிமெண்ட்டில் அது செத்து போயிடுச்சு, இனிமேல் அதை கொண்டு அடக்கம் பண்ண வேண்டியது தான், அதை கொண்டாந்து இங்கெல்லாம் வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி அது சட்டமாக வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா நானே இறங்கி கோர்ட்டில் போய் கேஸை போட்டு நாரடிச்சிருவேன். இது ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்கள் நேரடியாக சொன்னது. ஐயா மோடியை இந்த அளவுக்கு பேசுறதுக்கு துணிச்சல் கொண்ட ஒரே ஒரு ஆள் இந்தியாவில் அவர் மட்டும்தான். ஆனால் நேரடி, ஏன்னா அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த மனுஷன், அவர் இந்த விஷயத்தெல்லாம் மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. ஏகப்பட்ட பாஜகவோட அஜெண்டாவே இதானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, பாஜகவோட அஜெண்டா இல்லைங்க, இது மோடியுடைய அஜெண்டா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமையை பறிக்கிறதுக்கு ஐயா மோடி இந்த பிளானை போட்டிருக்காருன்னு தெள்ளத்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாப்புல. இவ்வளவு தாங்க இவங்க பிளான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு வேளை எல்லாத்தையும் மீறி அதை கொண்டு வந்தால் பாசகக்காரங்களே அவருக்கு பேட்டரியை பிடிங்கிடுவாங்க, அவங்க சைடே போக மாட்டாங்க, அவங்களே அவங்கள கவுத்து விட்டுருவாங்க. ஆர்எஸ்எஸும் சேர்ந்து, இந்த ஒரு வார்த்தை தான், ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கும், அவருக்கான சப்போர்ட்டை அவரே இழப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் இது வெறும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பேச்சு மட்டும் இல்லை. ஐயா சுப்பிரமணிய சாமியோட மோட்டோவும் ஐயா மோகன் பகவத்தோட மோட்டோவும் ரெண்டும் ஒன்று தான். மோடி அல்டிமேட் சுப்ரீம் பவராக உட்கார்றதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அல்டிமேட் சுப்ரீம் பவர் என்னைக்குமே நீங்க கிடையாது, நாங்கள் தான் உங்களை பார்த்து உட்கார வச்சு உங்களை பிரதமர் ஆக்கலாம், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தெம்பு வந்ததுக்கப்புறம் எங்கள் தொண்டையில் ஏறி நீ நிற்பியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே அடிச்சுக்கிறாளா, இவங்க அடிச்சுக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்துறாளா, இதெல்லாம் போக போதான் தெரியும். பட் என்ன இருந்தாலும் மகாராஷ்டிராவில் அவங்க இறங்கி பயங்கரமாக ஒர்க் பண்ணது யாராலையுமே அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இந்த கால்குலேஷன் தான் புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் ஐயா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில ஒரு பெரிய கேப் இல்லை அப்படின்னாலும் ஒரு குச்சியை விட்டு ஆட்டி நம்புகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்குன்றது உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு ஐயா அதே நேரத்தில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு. Z+ கேட்டகரியிலேருந்து எடுத்துகிட்டு ASL கேட்டகரியெல்லாம் கொடுத்துருக்கா ஐயா மோகன் பாதுகாப்புக்காக. ஆனால் இதெல்லாம் கொடுத்து என்னை நீ ஏமாத்தலான்னு பார்க்குறீல்ல, இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், எனக்கு என் பழைய இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிற்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி.